நெல்லை வண்ணாரப்பேட்டை ஆற்றுப்பாலத்தில் தாமிரபரணி வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரக்கிளைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் துரைசாமி அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லையில் உள்ள வண்ணாரப்பேட்டை பாலத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வண்ணாரப்பேட்டை பாலத்தில் தற்போது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகள் முன்பு பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 2 லட்சம் கனஅடி அளவுக்கு தண்ணீர் சென்ற நிலையில், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த பாலத்தின் இந்த அளவிற்கு, அதாவது நம்ம கைப்பிடிச்ச விடத்தை விட அதிக அளவு தண்ணீர் சென்ற நிலையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று பார்த்தோம்னால், இந்த நெல்லையிலிருந்து வரக்கூடிய பாதாள சாக்கடை குழாய்களும் குடிநீர் குழாய்களும் முளைத்ததோடு அதற்கு அமைக்கப்பட்ட தூண்களும் ஆற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக நெல்லையினுடைய பாதாள சாக்கடை நேரடியாக ஆற்றில் கலக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை நகருக்கு செல்லக்கூடிய குடிநீர் குழாயும் இந்த வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படைய சூழ்நிலை நிறைவேறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நேற்று அதிக அளவு கிட்டத்தட்ட இந்த பாலத்தை மூழ்கடித்து அதுக்கு மேல் 5 அடிக்கு மேல் தண்ணீர் சென்ற நிலையில் இந்த பாலத்தில் அடித்து வரப்பட்ட பல்வேறு பொருட்கள், அதாவது மரக்கிளைகள், கழிவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் இந்த பாலத்தில் சாலையில் நிரம்பி கிடந்த அதனை அகற்றும் பணியில் தற்பொழுது நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் ஒரு பாலத்தின் 2-3 இடங்களில் அந்த தடுப்புச் சுவர்களும் சேதமடைந்திருக்குது. இந்த தடுப்புச் சுவர்கள் அதற்கு சேதங்களை அகற்றி அதை தொடர்ந்து இந்த பாலத்தை உறுதித்தன்மை குறித்தும் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு செய்து வருகிறது. ஏனென்று பார்த்தோம்னால், தொடர்ந்து அதிக அளவு தண்ணீர் சென்றதன் காரணமாக பாலத்தின் சில இடங்களில் லேசான விரிசல் ஏற்பட்டு பாதிப்புக்கூடிய உறுதித்தன்மை சற்று பலவீனம் அடைந்திருப்பதாகவும், அதன் காரணமாக போக்குவரத்துக்கு அனுமதிப்பது குறித்து தொடர்ந்து அதிகாரியிடம் பேசிய பின்னர் தான் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் ஆற்றினுடைய இந்த பக்கத்தில் உள்ள ஒரு குடிநீர் குழாயும் சேதமடைந்திருக்கிறது. மின் கம்பங்களும் சேதமடைந்து மின் வயர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு, அதாவது மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய தூய்மை பல்வேறு வீடுகளும் நீர் புகுந்து அவர்களும் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதோடு தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு வசதிகளும் செய்து ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில், அதாவது இந்த பாலத்தை தூய்மைப்படுத்தி அதன் பின்னர் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்த பின்னர் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து மீட்பு இந்த பகுதியில் போக்குவரத்திற்கு ஒரு நாட்களுக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு செல்வத்துடன் நெல்லையிலிருந்து துரைசாமி.